திருச்சி கிழக்குல நீங்க போட்டிடுறதா முன்னாள் அமைச்சர் நேரு ஒரு பேச்சு இருக்காப்ல, நீங்க மீண்டும் வருவீங்கன்னு சொல்லியிருக்காரு. திருச்சி கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடுவது குறித்து திமுக தலைவர் மு.க. ஸ்டாலினிடம் செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர். இது குறித்தான விவரங்களுடன் செய்தியாளர் மாணிக்கம் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் மாணிக்கம், விவரங்கள். திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் திருச்சி கிழக்கு தொகுதியினுடைய இடைத்தேர்தலில் போட்டியிடுவார் என்ற ஒரு தகவலை முன்னாள் அமைச்சர் கே நேரு நிகழ்ச்சி ஒன்றில் பேசும்பொழுது தெரிவித்திருந்தார். அது குறித்து திமுக தலைவர் மு.க. ஸ்டாலினிடம் இன்று சென்னை ஜெயலலிதா திமுக தலைமை அலுவலகம் அண்ணா அறிவாலயத்தில் கேள்வி ஒன்று எழுப்பப்பட்டது. அதற்கு பதிலளித்த அவர் இதுவரையிலும் அது குறித்து எந்த ஒரு முடிவும் எடுக்கப்படவில்லை என்ற தகவலை தெரிவித்திருக்கிறார். திமுக சார்பில் போட்டியிடுவதற்காக ஆயத்த பணிகள் நடைபெற்றிருக்கின்றன. அதுவும் குறிப்பாக தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகாக அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜினாமா செய்திருக்கக்கூடிய தொகுதி, அதே போன்று முதலமைச்சர் விஜய் 2 தொகுதியில் போட்டியிட்டு 1 தொகுதியில் தனது வெற்றி பெற்ற பதவியை ராஜினாமா செய்திருந்தார். அது திருச்சி கிழக்கு. அந்த திருச்சி கிழக்கு தொகுதிகளில் திமுக சார்பில் முன்னணி தலைவர்கள் யாரும் போட்டியிடுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக, அதுவும் குறிப்பாக அன்பில் மகேஷ் போட்டியிடுவார் அல்லது தலைவராக இருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலின் போட்டியிடுவார் என்ற கருத்து சொல்லப்பட்டிருந்தது. இந்த சூழல்ல ஏற்கனவே தற்பொழுது இந்த இடைத்தேர்தல் வருவதற்கு முன்பாகவே அதற்கான பணிகளை மேற்கொள்வதற்காக ஒவ்வொரு தொகுதிக்குமான பொறுப்பாளர்கள் நியமித்து பணிகளை மேற்கொள்வதற்கு திமுக தலைமை அறிவுறுத்தல் கொடுத்திருக்கிறது. இந்த சூழல்ல திருச்சி கிழக்கில் யார் போட்டியிடுவார் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்திருக்கக்கூடிய சூழல்ல, அதுவும் குறிப்பாக சட்டமன்றத்தில் முதலமைச்சர் விஜய் அப்பா எங்க காணோம் என்ற கதையை சொன்னதுக்கு பிறகாக திமுகவினர் முதலமைச்சராக இதுக்கு முன்பு இருந்தவர் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் மீண்டும் இந்த இடைத்தேர்தலில் போட்டியிட்டு சட்டமன்றத்துக்குள்ளாக செல்ல வேண்டும் என்ற ஒரு எதிர்பார்ப்பையும் வலியுறுத்தியும் தலைமையிடம் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறாங்க. இந்த சூழலில் திருச்சி கிழக்கு தொகுதிகளில் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் மீண்டும் போட்டியிடுவார், அவர் மீண்டும் சட்டமன்றத்துக்குள்ளாக வருவார் என கே நேரு அவர்கள் நிகழ்ச்சியில கட்சியினருக்கு தெரிவித்திருந்திருக்கிறார். அது தொடர்பான அந்த கேள்வியை தான் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் முன்வைத்த பொழுது அது குறித்து இன்னும் முடிவெடுக்கவில்லை என்று தெரிவித்திருக்கிறார். அவர் கொளத்தூர் தொகுதியில் போட்டியிட்டு இந்த தேர்தலில் வெற்றி வாய்ப்பை இழந்திருக்கக்கூடிய சூழல்ல மீண்டும் அவர் வெற்றி பெற்று சட்டமன்றத்துக்குள்ளாக வர வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை என்பது கட்சியினர் மூலமாக தொடர்ந்து தலைமைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த சூழலில் அதை பரிசீலித்திருப்பதாகத்தான் தற்போதைய தகவல் கிடைக்கப்பட்டிருக்கின்றன. அதன் அடிப்படையிலேயே திமுக முதன்மை செயலாளர் முன்னாள் அமைச்சர் கே நேரு திருச்சியில் பேசக்கூடிய நிகழ்ச்சி ஒன்றில் இவ்வாறு தெரிவித்ததாக கூறப்படுகிறது. தொடர்ந்து இந்த முடிவு என்பது திமுக தலைவர் எடுக்கக்கூடிய இறுதி முடிவாக இருக்கும் என்பதனால் அவர் இந்த முடிவு குறித்து இறுதி பரிசீலனை செய்வார் என்று சொல்லப்பட்டிருக்கும் நிலையில அது தொடர்பான கேள்விக்கு இதுவரையிலும் அதில் முடிவெடுக்கவில்லை என்ற தகவலை தெரிவித்திருக்கிறார். இதன் மூலமாக திருச்சி கிழக்கு தொகுதியில் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் போட்டியிடுவதற்கான பரிசீலனையில் இருக்கிறார் என்பது சின்னமாக தெரியக்கூடிய விஷயம். அதே நேரத்தில் அரசியல் களத்தில் திமுக தலைவர் இதற்கு முன்பாக இருந்த அண்ணா அவர்களும் தோல்வி அடைந்திருக்கிறார். ஆனால் அதற்கு பிறகாக திமுக தலைவராக பொறுப்பேற்ற முன்னாள் முதலமைச்சர் மு. கருணாநிதி அவர்கள் தான் போட்டியிட்ட எந்த சட்டமன்ற தேர்தலிலும் தோல்வியுறாத சட்டமன்ற உறுப்பினர் என்ற ஒரு சாதனையை தமிழகத்தில் படைத்திருக்கக்கூடிய சூழலில் அவருக்கு பிறகாக திமுக தலைவராக பொறுப்பேற்ற மு.க. ஸ்டாலின் அவர்களும் தன்னுடைய தலைவராக பொறுப்பேற்ற பிறகான முதல் தோல்வி, அதுவும் அவருடைய சொந்த தொகுதியிலே தோல்வியிடக்கூடிய நிலையை கடந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் எதிர்கொண்டிருந்தார். இந்த சூழலில் அவர் மீண்டும் சட்டமன்றத்துக்குள்ளாக வர வேண்டும், தமிழகத்தினுடைய பிரதான குரலாக அவர் எதிர்க்கட்சி குரலாக அவர் குரல் ஒலிக்க வேண்டும் என்பதெல்லாம் திமுக தொடர் வலியுறுத்தலாக இருக்கக்கூடிய சூழலில் அதற்கு திமுக தலைவர் செவி கொடுத்திருக்கிறார் என்ற தகவல் தற்போது கிடைத்திருக்கிறது. தொடர்ந்து வரக்கூடிய இடைத்தேர்தலில் தமிழ்நாட்டில் தற்போது திமுக இடைத்தேர்தலுக்கான ஆயத்த பணிகள் நடைபெற்று வரக்கூடிய சூழலில் வேட்பாளர்களிடம் யாரும் உறுதி செய்யப்படாமல் சூழல் இருக்கிறது. காரணம் தேர்தலுக்கான அறிவிப்புகள் வந்ததுக்கு பிறகு அதற்கான முடிவுகள் எடுக்கப்படும் எனவும், ஆனால் அதற்கு முன்பாக தேர்தல் பணிகள் நடத்தப்பட வேண்டும் என ஒவ்வொரு இடைத்தேர்தல் நடத்தப்படக்கூடிய தொகுதிகளுக்கும் பொறுப்பாளர்கள் நியமித்து திமுக தேர்தல் பணி ஆற்றுவதற்கான அந்த அறிவுறுத்தலை கொடுப்பதற்கான ஆயத்தமாக இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் திருச்சி கிழக்கில் மீண்டும் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் போட்டியிடுவார் என்ற ஒரு தகவல் சொல்லப்பட்டிருந்தது. அது குறித்தான ஒரு கேள்விக்கு தற்பொழுது திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அது குறித்து இன்னும் முடிவெடுக்கவில்லை என்ற ஒரு தகவலை பதிலாக அளித்திருக்கிறார். மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.